தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். நீங்கள் ஒரு விஷயத்தை நன்கு கவனியுங்கள். உங்களுக்கு முன்பாக பேசப்படுகிற வார்த்தைகள் அது மெய்யானது, ஆனால் உங்களுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிற உருவமும் அது மெய்யானது அல்ல. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 22 வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த வேத எழுத்துக்கள் இப்படியாக நமக்கு சொல்கிறது. யூதனை ஆதாயப்படுத்த யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களை ஆதாயப்படுத்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் போலவும், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று எழுதியிருக்கிறபடி, சோசியல் மீடியாக்களிலும் ஏஐ போன்ற மாயான வலைகளிலும் சிக்கிக் கொண்டிருக்கும் அநேகரையாகிலும் கொஞ்ச பேரையாகிலும் ஆதாயப்படுத்துவதற்கு நானும் அவ்வனமாகவே மாறி தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்காக நேராக ஆதாயப்படுத்துவதற்காகவே அடியேனும் இப்படி ஆனேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமென்.